எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகமாக நாடகங்கள் பார்த்தது என்னுடைய நாடகங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அது கிரேட் இது பண்ணி. அண்டு நெய்வேலி சந்தான கோபாலன் சார் வந்து உங்களுக்கு குருன்னு சொன்னீங்க. இப்போ நான் நாடகம் ஒன்று போட்டேன், சாருகேசின்னு. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கோ தெரியாது. அது படமாக இருக்கு. அந்த படத்தில் எனக்கு குருவாக அவர் நடிச்சிருக்கார். ஸோ அவரும் எனக்கு குரு. And Keshav, one of the finest cartoonists and a mentor for Jayakishan. One of they are சம்பந்தப்பட்டவ and the main guru இவெல்லாம் இருக்கா. இப்பேற்பட்ட ஒரு செட்டில் ஆர்ட் பெயிண்டிங்கை ரசிக்கிறதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டார் ஜெயகிஷன் எனக்கு இன்னும் புரியல. பட் he has made some enquiries. என்னோட யூனிவர்சிட்டியில் போய் ஏதோ விசாரிச்சிருக்காரு. I passed out high first class in chemical engineering in 1971. பட் நான் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆன ஒரே சப்ஜெக்ட் டிராயிங் தான். அதனால தான் என்ன இது கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா 4 பிரமாதமாக இருக்கும்போது ஒரு சின்ன கபாப் ஹட்டி ஒன்று இருக்கணும் இல்லையா? அதனால தான் விஜயாசி என்னை கூப்பிட்டுருக்காரு. பட் நான் ஒரு ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். அவரோட இந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் பார்த்து ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். ஐ ஆல்ரெடி இம்ப்ரெஸ் பை சிங்கிங். எங்கள் சபாவில் 2 வருஷமாக பாடிட்டு இருக்காரு. இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சிங்கர். கிவ் மை ஹேண்ட் ஃபார் தட். சார் உங்களுக்கு தான். பட் இந்த ஸ்கெச்சஸை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஐ எம் நாட் அ கொனாய்ஷியர் ஆஃப் எனிதிங். பட் அஸ் அ ரசிகா ஐ திங்க் ஐ ஹேவ் அ ரைட் டு ஸ்பீக் ஹியர். நான் எப்படின்னா கொஞ்சம் ட்ரெடிஷன் பவுல். எங்கள் அதில் வந்து தோ மை மதர் வாஸ் அ வெரி மாடர்ன் உமன், கூட ஷீ ஹேட் ட்ரெடிஷன் அஸ் த ரூட். எனக்கு ஒரு பெயிண்டிங்கையோ ஒரு ஆர்ட் இது பார்த்தா அது எனக்கு புரியணும். ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சால் தான் என்னால் ரசிக்க முடியும். ஏன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் இப்போ பார்க்குறேன், என்னன்னே தெரியாமல் புரிஞ்சுட்டு இருக்கா. அவள் மறைஞ்சவா ரொம்ப ஆஹா ஓஹோங்கிறா. அதை பார்த்துட்டு 4 பேர் ஆஹா ஓஹோன்னு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் வாங்கி போகிறாங்க. அவள் வாங்கி போனவா வயசாகிடுது, 99 வயசாகிடுது, இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா அந்த பெயிண்டிங் என்னன்ட்டு. எனக்கு அந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் புரியாது, வேற ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் ட்ராமாலே நாங்கள் ஒரு ஜோக் ஒன்று வச்சோம். இந்த மாதிரி ஒரு பெயிண்டர் ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளை கேன்வாஸ் அங்கே வச்சுட்டு அப்படின்னு பக்கத்தில் கூலிங்கில் இருக்கும். ஓ வாட் ஆர் பியூட்டி அப்படின்லாம். ஸோ நான் போய் கேட்பேன், இது என்ன சார் இது ஒன்றுமே புரியலையா? என்ன சார் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? பசு புல்லை தின்னுட்டு இருக்கு தெரியலையா? வெள்ளையா இருக்கு, புல்லே காணுமே. என்ன பசு தின்னுடுதே அப்படின்னு. ஏன்னா புல்லை காணும் தெரியும், பசுவையும் காணுமே. எங்க புல்லு தின்னப்புறம் பசுக்கு இங்கே என்ன வேலை போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்ட் என்னால் ரசிக்க முடியாது. பட் இவரோட ஸ்கெச்சஸ் வந்து ரொம்ப ரியல் லைஃபாக இருக்குது. இதுலேயும் தேர் இஸ் சம்திங் இன்சைட் ஆல்சோ, பிகாஸ் ஹி இஸ் ஏபிள் டு பிரிங் அவுட் தி கேரக்டர் ஆஃப் தி மியூசிஷியன்ஸ் ஹி ஹஸ் சோசன். இப்போ உமையாள்புரம் மாமாவோட அந்த அப்படின்ட்டு, அப்புறம் திருவாரூர் பக்தவசம் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவெல்லாம் பார்த்தா அவன் டக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கு. நேற்று எங்கள் சபாவில் டாக்டர் பத்மா சுப்ரமணியம் ஒரு டான்ஸ் இருந்தது. இவரோட ஸ்கெச்சஸ் அவர்கிட்ட காமிச்சிருந்தேன். அவன் டக்குன்னு சங்கரநாராயண் சாரோட அந்த ஸ்கெட்சை பார்த்துட்டு சங்கரநாராயண் கூட பேசுகிற மாதிரியே இருக்கேன் அப்படின்னா. ஸோ தட் சோல் யூ ஆர் ஏபிள் டு பிரிங் அவுட் ஃபார் தட். ஐ அப்ரிஷியேட் யூ. இது அவரோட 3rd எக்ஸிபிஷன் சொல்கிறார். மே யூ ஹேவ் மெனி மோர், பிகாஸ் இஸ் அ ரேர் காம்பினேஷன் மியூசிக் அண்ட் ஆர்ட். இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் உயிருக்கு வந்ததுன்னா ஐ திங்க் வில் ஹேவ் த பெஸ்ட் கான்சர்ட் இன் த வேர்ல்டு. அத்தனை கிரேட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. Please continue to do the good job and paint only people whom you feel are worthy of it, not people who have failed in drawing. I wish you all the best. In this busy marketing season, you were able to gather a crowd and do this for music. This is also part of a service to music. And though I have a show happening at Bharat Kalachar, I was very happy to come and see, because when I saw the sketches, it was very impressive. In fact, let me tell you, Padma Subramanian told me yesterday, enna or sketch panna solluva avana sollirukka. So you have an assignment to be done. Wish you all the best. May you grow more as a singer and as an artist. Probably next time as you are singing, you will be drawing. Appadi or kacheri pannalam. God bless you, all the best, and you have the blessings of great. Thank you. Namaskaram. இந்த ஈவெண்ட் பேர் ராகரேகா. ராகரேகான்ற ஈவெண்ட் வந்து ஃபேபர் கேஸ்டில் அண்ட் பூர்வி இன் அசோசியேஷன் வித் சப்தஸ்வரா மியூசிக்கல்ஸ் இவங்க தான் இந்த ஈவெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் ஜெயகிருஷ்ணன் உன்னி. நான் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். வந்து சங்கீத கலாநிதி நெய்வேலி சந்தான கோபாலன் சாரோட டிசைபிள். நான் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸாக சார்கிட்ட கற்றுட்டு இருக்கேன். அண்ட் ஆர்ட்டில் என்னோட குருஸ் வந்து லக்ஷ்மி ராகவன், ஸ்ரீ சசி கிருஷ்ணன், இவா 2 பேர் தான். அண்ட் கேஷவ் சார் இன்னைக்கு இனாகிரேஷனுக்கு இருந்தால் கேஷவ் வெங்கட்ராகவன் சார் இஸ் மை மானசிக குரு. இந்த ஈவெண்ட், இந்த ராகரேகான்ற ஈவெண்ட் வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ் அண்ட் இந்தியன் கிளாசிக்கல் டான்சர்ஸ் பேஸ்டான போர்ட்ரேஷன் எல்லாமே இப்போ இதில் இந்த அரியக்குடி முதல் அபிஷேக் ப்ரோக்ராம் வரை
several musicians, Hindustanilayum, Karnatikalayum, and also several dancers, C.V. Chandrasekhar sir, Veera Srinarayanan, இந்த மாதிரி several dancers, அவங்களோட portraits எல்லாம் you can see here. இது எல்லாமே graphite pencil or white pencil பண்ண portraits. The last 5 years நான் பண்ண works மட்டும்தான் இது. இது முன்னாடி எல்லாம் oil acrylic related exhibitions கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கேன். But this is the first time I'm putting up just a solo pencil sketch exhibition. முதல் தடவை தான் பண்றேன். இதுல as I told எல்லாமே இந்த கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணதோட காரணமே அவ as musicians, as our guides, as in இப்போ நாங்கள் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் we learn a lot by listening. அவளோட கேட்டு தான் நாங்கள் கற்றுப்போம். அது ஜிஎன்பி சாராக இருந்தாலும், செம்பாய் சாராக இருந்தாலும், இல்லை ஒரு பிருந்தாமா இருந்தாலும், இல்லை செம்மாங்குடி மாமா இருந்தாலும். ஸோ ஆல் தீஸ் மியூசிஷியன்ஸ் ஹேவ் டாட் அஸ் ஸோ மச். அஸ் இன் ராம்நாத் சார் ஒரு பாட்டு கேட்டால் தான் ஒரு கச்சேரி போகிறதுக்கு முன்னாடி புது ராகம் பாடுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ மீன் எவ்ரிடே இவாளோட கேட்டு தான் நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்கெச் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு என்னமோ பர்சனலி வாண்ட் டு மியூசிஷியன்ஸ் மட்டுமா பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசையாக இருந்தேன். அதான் நீங்கள் ஜாஸ்தியும் நீங்கள் மியூசிஷியன்ஸோட போர்ட்ரேட்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மார்கழி சீசன்லேயே இது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இந்த டைமில் கர்நாடிக் மியூசிக் இஸ் எவ்ரிவேர் இன் சென்னை. ஸோ இந்த டைம் இஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் டைம் டு ஹோல்ட் திஸ் எக்ஸிபிஷன் நினச்சி தான் இதை வச்சோம். இந்த ஈவெண்ட் வந்து as I said 26, 27, 28 டிசம்பர். ஸோ இன்னிலேருந்து 3 days இருக்குது. Apart from the exhibition itself, நிறைய கச்சேரிகள் இருக்குது. இன்னைக்கு சூரிய காயத்ரி கச்சேரி இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணபுரம் அரவிந்த் பாட வேண்டியது, பட் சில காரணங்களால் அவரால் பாட முடியலை. இன்ஸ்டெட் ஐஸ்வர்ய வித்யா ரகுநாத் அப்படின்னு ஒரு பாடகி, ஷீ வில் பி சிங்கிங் ஹர் கான்சர்ட் டுடே ஈவினிங். நாளைக்கு என்னோட கச்சேரி, நாளான்னைக்கு ஸ்ரீரஞ்சனி சந்தான கோபாலன் அவங்களோட கச்சேரி இருக்குது. இதுவும் போகாமல் Veera Srinarayanan, the very renowned dancer, Naliki, she will be coming and we will be having a discussion, a conversation on the creative process in art. Be it dance, be it music, be it painting, a creative process. Other people we will be having a discussion. So yeah, that is about the event. Anything else that is... அதான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி பென்சில் தான் முதல்ல ஆரம்பிச்சதே பென்சில் ஒர்க்ஸில் தான். அதுக்கப்புறம் நிறைய அக்ரிலிக் ஆயில் எல்லாம் போய் அப்போ எனக்கு பென்சில் மேலே ரொம்ப ஆசை. முதல் டைம்ல எல்லாம் பென்சில் தான் நிறைய போடுவேன். அப்போ ரொம்ப நாள் போடலை, பென்சில் பக்கமே திரும்பாமல் இருந்தேன். ஐ வாஸ் லுக்கிங் அக்ரிலிக் ஆயில். அந்த சீரீஸ் நான் இப்போ லுக் அட் 2009 எக்ஸிபிஷன் எல்லாமே ஆயில் அண்ட் அக்ரிலிக் கூட தான். பென்சில் நான் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. இப்போ 2020 அந்த கோவிட் டைம்ல கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்தபோது ஐ கேம் பேக் டு பென்சில். அதுக்கப்புறம் பென்சில் மேலே ரொம்ப ஃப்ரீ வரப்பட்டது. இப்போ எனக்கு பென்சில் வந்து வெளில வர முடியலை. ஸோ ஃபுல்லாகவே பென்சில். அது பென்சில் வரும்போது கிராஃபைட் பென்சில் கிரே பிளாக் அந்த இது, இல்லைன்னா ஒயிட் பென்சில் ஆன் பிளாக் பேப்பர். ஸோ இந்த 2 மீடியத்தில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் மோர் ஆஃப் மை கம்ஃபர்ட். எனக்கு அதில் ரொம்ப பண்ண பிடிக்கும். மட்டும் இல்லை, அது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அதுவும் ஒன்று சொல்லணும். ஏன்னா சில நேரம் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட பாடி கால் பர்த்டே இல்லை ஆனிவர்சரி, அந்த டைம் இருக்காது. இன்னைக்கு காலையில் எனக்கு பண்ணணும் தோணிட்டுனா திடீர்னு பண்ணணும். எனக்கு இந்த ஒயிட் ஆன் பிளாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ரொம்ப எனக்கு சிலதெல்லாம் 10 நிமிஷத்துல என்ன பண்ண முடியும். அது அந்த டைம் சேவிங்கிறதுனால அது கொஞ்சம் நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 120 ஒர்க்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. எல்லாமே 90% இந்த நான் சொன்ன கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ், கிளாசிக்கல் டான்ஸர். அது தவிர அங்கேங்க யூ மைட் see some other figures. 3 years of age ஆரம்பிச்சது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஆரம்பிச்சது. இதே வயசுல தான் 3 years of age தான் பாட்டும் ஆரம்பிச்சு வரையறதும் ஆரம்பிச்சு. அது கூட இருந்துட்டு இருக்கு. நிறைய கணக்கு சொல்ல தெரியல, ரொம்ப பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இன்னும் இந்த சீரீஸ்ல இன்னும் அரௌண்ட் 200 பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸிபிஷன்ல இப்போ 120 மட்டும்தான் வச்சிருக்கேன்.